என்கிட்ட நிறைய பேர் வெளிநாட்டில் நம்ம ஊர் மாதிரி மரம் செடி கொடியெல்லாம் இருக்குமா, அங்கே இருக்கிற பாலைவனங்கள் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற வீடுங்களெல்லாம் எப்படி இருக்கும், அப்புறம் அங்கே இருக்கிற டீ கடை எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற ரோடெல்லாம் சோறு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு சுத்தமாக இருக்குமாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு காமி அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நல்லா பாருங்கள், இது ஒரு பாலைவனத்தில் ரோடெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எந்த செடி கொடி எதுவுமே தெரியாது. அங்கங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் புல் மட்டும் முளைச்சிருக்கும், அவ்வளோதான். அதுவும் பாலைவனத்தில் மட்டும்தான் அந்த புல் வளரும், வேறு இங்கே நம்ம ஊரில் எதுவும் வளராது. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் உங்களுக்கு பாலைவனங்கள் மட்டும்தான் தெரியும். இந்த ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால ஃபுல்லாக பேனல்ஸ் வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க. இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனான எல்லா இடத்தையும் இவங்க இந்த மாதிரி ஃபுல்லாக மறைச்சி வச்சு தான் அதை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பேனலே ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் வழியாக டல்மா மால்னு ஒரு பெரிய மால் இது பக்கத்தில் இருக்குது. அந்த மாலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜோட சென்டரில் நின்றுக்கிட்டு கீழே ரோட்டில் வேகமாக போகிற வண்டிங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது 6 track ரோடு, 1 way. இந்த ரோட்டோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 100 to 120. அது கீழேயோ மேலேயோ போனாங்க அப்படின்னா ஹெவியாக ஃபைன் அடிப்பாங்க. இந்த வண்டிங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் வீடியோவில். ஆனால் அது 100க்கு மேலே தான் போய்கிட்டு இருக்குது. இந்த பிரிட்ஜில் நின்று பார்க்கும்போது தான் தெரியும் அதோட சவுண்டும், அதோட அந்த வண்டி வர வேகத்தோட அந்த சவுண்டை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வரும். இதுதான் டல்மா மால். இந்த மாலுக்குள்ளாடி பேங்க்ஸு, ஃபிட்னஸ் ஜிம்மு, தியேட்டர், ஐஸ்கிரீம் பார்லர், இமேக்ஸ், கேரிஃபோர், ஷெரிஃப் டிஜி, இது போல் நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. இந்த மாலை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு மினிமம் 1 day தேவைப்படும். இதோடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை பார்த்தாங்களே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த எஸ்கலேட்டர்லேருந்து சுற்றி பார்க்கும்போது அப்படி ஃபுல் லக்ஸுரியாக தான் இருக்கும் இந்த மால் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஒரு கிளாஸ் லிஃப்ட்டு கீழே மேலே போகுதில்ல, இந்த எஸ்கலேட்டர்லேருந்து இறங்கிட்டு அந்த கிளாஸ் லிஃப்ட்டில் ஏறி எப்படி இருக்குன்னு அங்கேருந்து ஒரு வியூ நான் உங்களுக்கு காமிச்சு தரேன், ஓகேங்களா? இதுதான் அந்த கிளாஸ் லிஃப்டில் இருந்து பார்க்குற வியூவு. இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுக்கிட்டோம். அப்படியே வாங்க நடப்போம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேட்ஸ் மரம், சரிங்களா? அதுக்கு கீழே பாருங்கள், அப்படியே ஒரு ரிங் மாதிரி ஒரு பால் மாதிரி பண்ணி லைட்னிங் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் எவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது, ஆனால் யாருமே அதை டெவலப் பண்ணுறதும் கிடையாது. இருக்க மரங்களை நம்ம வெட்டி தான் சாய்க்கிறோமே தவிர நம்ம எதுவும் மரம் நடுறதும் கிடையாது, எதையும் வளர்த்துறதும் கிடையாது. அபுதாபி துபாயை விடையும் பார்த்திங்கன்னா ஓவர் நெருக்கடியெல்லாம் கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் ஃப்ரீயாக தான் இருக்கும் அபுதாபி. இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுக்கிட்டோம். திருப்பி ரூமுக்கு போகிற வழியில் அதே பிரிட்ஜில் நம்ம இப்போ வந்திருக்கோம். அந்த பிரிட்ஜோட நைட் வியூ இப்படி தான் இருக்கும் பாருங்கள், ஃபுல்லாக லைட்ஸ். இதை நேரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.